ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் படிங். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பினேஷன்ங்கிற ப்ராப்ளம் தான். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 77ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு n கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஒரு கேன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் கே நம்பர்ஸ். ஸோ கே வரைக்கும் இருக்கிற ரேஞ்சுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1, n. ஆனா வந்து அதோட சைஸ் வந்து கே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் பண்றது வந்து ரிசல்ட் வந்து எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா n = 4. 4 அப்படின்னா 1, 2, 3, 4 4 நம்பர் வரும். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 2. கே ஈக்குவல் டு ஸோ ரெண்டு ரெண்டு நம்பராக தான் வரும். இப்போ ஒன்று எடுத்தோம்னா 1, 2 வரலாம். தென் வந்து 1, 3, தென் 1, 4. தென் 2 எடுத்தோம்னா 2, 3, 2, 4. தென் 3 எடுத்தோம்னா 3, 4 வரும். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 1, 2வும் 2, 1ம் சேமாக தான் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பரோட அட்டாச் பண்ணாலே போதும். ஸோ இப்போ 2க்கு வந்து திரும்படி 1 பார்க்க தேவையில்ல. 3க்கு அகைன் 2 அகைன் பார்க்க தேவையில்ல. ஸோ 3னா 3க்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்கு 4. அதை மட்டும் பார்த்தாலே போதும். தென் எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா n = 1, k = 1. ஸோ 1 தான் இருக்கு, 1 தான் ஸ்டார்ட் ஆகும், லிமிட்டும் 1 தான். அப்படிங்கிறப்ப நமக்கு 1 மட்டும் தான் வரும். அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ரெக்கர்ஷன் பிளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சப்செட்டுங்கிற ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளமுக்கு இந்த ப்ராப்ளம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அங்க ஒவ்வொரு தடையும் நம்ம பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எலமெண்ட் ஆட் பண்ணிட்டே வரும். பட் இங்க வந்து அந்த சைஸ் வந்தா மட்டும், அதாவது கேங்கிற சைஸ் வந்தா மட்டும் தான் ரிசல்ட்ல ஆட் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி தான் ட்ரீ. இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2ன்னு இருக்கு. இங்க லிமிட் 2ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 ரிமூவ் பண்ணிட்டு அகைன் பிரான்ச்சஸ் 3க்கு போகும். ஸோ 1, 2, தென் வந்து 1, 3. அகைன் பேக் ட்ராக்ல இந்த 3யை ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து 4 வரும். தென் வந்து 1, 4. ஸோ இதே மாதிரி தான் 2க்கும் இருக்கும், தென் 3க்கு, தென் 4க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் அந்த கே லிமிட்னு வர்றப்ப மட்டும் நம்ம வந்து ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி சப்செட்டுங்கிற ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ அதே கோடு தான். ஸோ இனிஷியலா வந்து n வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன், k வந்து 2ன்னு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ரிசல்ட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ன்ட்டு கிரியேட் பண்ணிட்டு தென் வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷன் அவங்க வந்து கம்பைன்ல n and k அனுப்புவாங்க. நம்ம வந்து பேக் ட்ராக்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம். 1ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? 1 ஸ்டார்ட், அடுத்து n k, தென் வந்து ஒரு எம்டி லிஸ்ட். இதுதான் நமக்கோட கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரன் ஆகி முடிஞ்சோடனே ஃபைனலாக நம்ம இந்த ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வந்து 1ன்னு வரும், தென் n வந்து 4, தென் வந்து k வந்து 2, தென் வந்து இது எம்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த இஃப் மட்டும் தான் செக் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த சப்செட்டுங்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, சப்செட்டுங்கிற ப்ராப்ளம்ல இந்த ரிசல்ட் இருக்குல்ல, இந்த லைனு இதை அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த இஃப் இல்லாம நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த ரிசல்ட்டுக்குள்ள இந்த கரண்ட் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேங்கிற சைஸ் இருக்குல்ல, கரண்டோட லிஸ்ட் வந்து சைஸ் வந்து கே ஈக்குவலா வரும்போது மட்டும் இந்த ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்போ ஃபார் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஐ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பே வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி ரன் ஆகும். 1, 2, 3, 4 n வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? n வந்து நமக்கு 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறப்ப 4 வரைக்கும் இது ரன் ஆகும். ஸோ இனிஷியலாவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இது ஆட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். கரண்ட் டாட் ஆட் ஐ அப்படின்னா கரண்ட்ல வந்து எம்டி லிஸ்டா இருக்கு, 1 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நான் ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை பெருசா எழுதிக்கிறேன். தென் வந்து 1ங்கிறத ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆட் பண்ணிட்டு பேக் ட்ராக்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த i +1 பண்ணிட்டு அதே இதை திரும்படியும் கால் பண்றோம். ஸோ இப்போ i என்ன ஆகும் 2ன்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ வரும் கரண்ட் டாட் சைஸ் என்ன இருக்கு, நமக்கு 1 தான் இருக்கு. ஸோ கே வந்து 2 ஈக்குவல் பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப இந்த இஃப்குள்ள போகாது, நமக்கு நேரா அகைன் வந்து ஃபார் லூப்ல வரும். ஃபார் லூப் வந்து இங்க ஸ்டார்ட் வந்து 2 இருக்கு. ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அகைன் கரண்ட்ல இன்னொரு ஒரு எலமெண்ட் ஆட் பண்றோம், 2ங்கிற எலமெண்ட். ஸோ இப்போ i என்ன இருக்கு 2, கரண்ட் டாட் ஆட் ஆஃப் ஐ அப்படின்னா 2 தான் ஆட் ஆகும். ஸோ ஆல்ரெடி 1 இருக்கு, இப்போ 2 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ 2வும் ஆட் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா லூப்பு, அதுல தான் இப்போ நம்ம இருக்கோம். அதுல 1க்கு அடுத்து நேரா 2 ஆட் ஆயிருச்சு. தென் வந்து என்ன பண்றோம், பேக் ட்ராக்ல அகைன் கால் பண்றோம். ஸோ இப்போ i +1ங்கிறப்ப 3ன்னு நடக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 இருந்திருக்கு, +1ங்கிறப்ப 3. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல செக் பண்றோம் கரண்ட் டாட் சைஸ் வந்து ஈக்குவல் கேவான்ட்டு. கரண்ட் டாட் சைஸ் என்னது 2 இருக்கு, கேவும் வந்து 2 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இருக்கா, நம்ம என்ன பண்ணிடணும் ரிசல்ட்டை ஆட் பண்ணிடுறோம்.
ஸோ ரிசல்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த 1,2ங்கிறத ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிடும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணால் நேராக இங்கே கால் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் டாட் ரிமூவ் கரண்ட் டாட் சைஸ் -1 அப்படின்னு போட்டால் லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் என்னது 2. ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடும். இப்போ நமக்கு வந்து ஐ என்ன ஆகும், இது ரன் ஆகி முடிஞ்சோடனே ஃபார் லூப்ல அகைன் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனால் என்ன ஆகும், இந்த இடத்துல 3ன்னு ஆகும். கரெக்டா? ஸ்டார்டிங்ல 1க்கு அடுத்து நேராக 2ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கரண்ட் டாட் சைஸ் வந்து ஈக்குவல் டு கேனால நம்ம வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு அகைன் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துச்சு கரண்ட் டாட் ரிமூவ்ங்கிறப்ப இந்த லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1 மட்டும் இருக்கும். 1ஓட இப்போ என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணா 3 வரும். இப்போ நேரா வந்து கரண்ட் டாட் ஆட் வந்து 3ன்னு கொடுத்துட்டோம். அப்படிங்கிறப்ப நேரா இன்னொரு பிரான்ச்ல 3 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 ஆட் ஆனோடனே திரும்படி இந்த பேக் ட்ராக் கால் பண்றோம். பேக் ட்ராக் ஆஃப் i + 1ங்கிறப்ப i ஆல்ரெடி 3 இப்போ வந்து 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 4ன்னு வரும். ஆனா கரண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் டு கேவான்னு பார்க்கும்போது எஸ் ட்ரூ அப்படிங்கிறப்ப ரிசல்ட்ல ஆட் பண்ணிடும். ஸோ 1,3ங்கிறதும் ஆட் ஆயிரும். தென் வந்து எப்பவும் போல ரிட்டர்னுங்கிறப்ப இங்கே வரும். திரும்படி நம்ம 3யை வந்து ரிமூவ் பண்ணுவோம். தென் வந்து அகைன் 3ல இருந்து 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், கரண்ட்ல திரும்படி 4 ஆட் ஆகும். ஸோ இன்னொரு பிரான்ச்சஸ் 4. ஸோ 1க்கு வந்து 2 வந்துருச்சு, 3 அடுத்து 4. ஸோ இப்போ 4ஐயும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ 1,4ன்னு கிடைக்கும். ஸோ அதையும் வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அகைன் இதை வந்து என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணோன்னே இந்த இடத்துல வரும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் வந்து 4ஐ ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 4 தான் இருக்கு. இப்போ 4ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 5ன்னு வரும். ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த 1 இருந்துச்சுல அந்த லூப்பு கிட்ட வரும். இப்போ ஆல்ரெடி கரண்ட்ல 1 மட்டும் இருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த 1க்கு அடுத்து பேக் ட்ராக் கால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட பிரான்ச்சஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ அகைன் இதே இடத்துல வரும்போது இந்த 1ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து கரண்ட்ல 1 மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது எங்க 1. இப்போ 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணா 2 ஆயிரும். இப்போ நம்ம 2ல இருக்கிற பிரான்ச்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா என்ன பண்றோம், கரண்ட்ல வந்து இந்த 2 ஆட் பண்ணிடும். ஸோ 2 ஆட் பண்ணிடும். 2க்கு அடுத்து பேக் ட்ராக்ல என்ன பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்றோம். 2ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து 2 ஆல்ரெடி இருக்கு, 2 இருக்கு. 2 + 1ங்கிறப்ப 3. ஸோ இங்கே 3ன்னு தான் வரும். தென் இது n = 4. தென் கேவோட லிமிட் வந்து 2. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல கரண்ட் டாட் சைஸும் ஈக்குவல் டு கேவான்னு பார்க்குறோம் இல்லை. அப்படிங்கிறப்ப நேராக இங்கே லூப்ல வருவான். ஸ்டார்ட் என்ன இருக்கு 3. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ல 3ன்னு வந்திருக்கு. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ எஸ் அப்படிங்கிறப்ப அகைன் கரண்ட்ல நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கரண்ட்ல வந்து 3ங்கிறத ஆட் பண்ணிட்டு அகைன் இந்த பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3 + 1 4. ஸோ ஸ்டார்ட் வந்து 4ன்னு கால் பண்ணுவோம். பட் வந்து இங்கே கரண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் டு கேவா அப்படிங்கிறப்ப ரிசல்ட் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த 2,3யை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்னுங்கிறப்ப இதே இடத்துல வரும். ஸோ எப்பவும் போல லாஸ்ட் எலமெண்ட் இந்த 3யை ரிமூவ் பண்ணிடுவோம். தென் வந்து இந்த ஃபார் லூப் 3 தான் இருந்துச்சு. 3 இன்க்ரிமெண்ட் ஆனால் என்ன ஆகும், 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ எஸ் அப்படிங்கிறப்ப அகைன் 4ஐ மட்டும் ஆட் பண்ணலாம். திரும்படியும் வந்து இந்த i + 1ங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்ணுறோம். ஸோ 4 வந்து 5ன்னு கால் பண்ணுவோம். பட் வந்து இங்கே கரண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் டு கேங்கிறனால நமக்கு ரிசல்ட்ல இது ஆட் ஆயிரும். ஸோ ரிசல்ட்ல ஆட் ஆனா என்ன ஆகும், 2,4ன்னு நமக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? தென் வந்து இதே இடத்துல வரும். திரும்படியும் 4ஐ வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணனால திரும்படியும் பேக் ட்ராக் இங்கே ரிட்டர்ன் பண்ணால் பேக் ட்ராக் இடத்துல வரும். அப்போ நமக்கு வந்து 4ஐ வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டு திரும்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி 4 இருந்திருக்கு, இப்போ 5ன்னு இருக்கும். ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ இல்லை அப்படிங்கிறப்ப நேராக திரும்படியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த 2க்கு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வரும். திரும்படியும் 2ஐயும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 3க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 2க்கு வந்து 2 பிரான்ச்சஸ் போயிருக்கும். ஒன்று 3, இன்னொன்று 4. தென் வந்து இந்த இனிஷியல் லூப் இருக்குல்ல அந்த லூப்ல 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 3 இப்போ வந்து 3 தான் இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆன்னு பார்க்குறோம். கரண்ட்ல 3 ஆட் பண்ணிடலாம். ஸோ 3ஐ ஆட் பண்ணிட்டு அகைன் இந்த பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணி. இப்போ வந்து 4ன்னு வரும். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4ன்னு வரும். நமக்கு கரண்ட் டாட் சைஸ் பார்க்குறோம், ஈக்குவல் டு கேவா இல்லை அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்கு, i 4. 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ எஸ் அப்படிங்கிறப்ப கரண்ட்ல திரும்படி 4 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திரும்படி பேக் ட்ராக் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்ணுறோம். இப்போ வந்து 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 4 இருக்கு, 4 + 1ங்கிறப்ப 5 வரும். இப்போ கரண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் டு கேவா எஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ரிசல்ட்ல இதை ஆட் பண்ணிடும். ஸோ
ஸோ இதை ரிசல்ட்டில் ஆட் பண்ணால் 3,4ன்னு கிடைக்கும். ஸோ இதை ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் நேராக இந்த இடத்துல வரும். இப்போ என்ன பண்ணுறோம், கரண்ட் டாட் ரிமூவ் லாஸ்ட் எலமெண்ட். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணோடனே 3 மட்டும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்படி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5ன்னு வரும். ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வரும். 3க்கு வந்து ஃபார் லூப்பில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும். ஸோ அகைன் 3யை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ 3யையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார் லூப் 4ன்னு கணக்காகும். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ எஸ். அப்படிங்கிறப்ப கரண்ட்ல 4 ஆட் ஆகும். பட் அதுக்கப்புறம் இது பேக் ட்ராக்ல கால் பண்ணும்போது இந்த இஃப் ஒர்க் ஆகாது. பட் நமக்கு வந்து என்ன இருக்கு, லூப் வந்து 5ன்னு இருக்கும். 5 லெஸ் தென் 4ஆன்னு பார்க்கும்போது இல்லை. அப்படிங்கிறப்ப அகைன் இதே இடத்துல வரும். அகைன் 4ம் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ 4 மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுவும் ரிமூவ் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் எலமெண்ட் கிடையாது. ஸோ 3க்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்கு, கிரியேட் பண்ணலாம் 4 அப்படின்ட்டு, 3,4 அப்படின்ட்டு. பட் வந்து 4க்கு அடுத்த எலமெண்ட் கிடையாது. நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் 5 ஆயிரும். கண்டிஷன் ஃபெயில் ஆகுறனால அகைன் இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆகும். அகைன் வந்து இனிஷியல் ஸ்டெப் இருந்துச்சுல, அங்கே வந்து 4 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5 ஆகும். திரும்படியும் கண்டிஷன் ஃபெயில் ஆகி இந்த ஃபங்க்ஷனே ரன் ஆகி முடிஞ்சிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல வரும், இனிஷியலாக பேக் ட்ராக் கால் பண்ணோமா அந்த இடத்துலயே ரன் ஆகி முடிஞ்சு வரும். நம்ம ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் நமக்கு என்ன இருக்கு, 1,2 1,3 1,4 தென் 2,3 2,4 அடுத்து வந்து 3,4. ஸோ இந்த 6 சப்செட்டை மட்டும் நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் நமக்கான காம்பினேஷனும். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஓ ஆஃப், ஸோ சப்செட்டில் பார்த்தோம் அப்படின்னா n இன்ட்டு 2n வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷன்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ காம்பினேஷன் எத்தனை தடவை ஃபைன் பண்ணுறோமோ அத்தனை தடவை வருது. ஸோ 4,2க்கு என்ன அமௌண்ட்டோ அத்தனை டைம்ஸ் நமக்கு இது ரன் ஆயிருக்கும். ப்ளஸ் வந்து இந்த காப்பி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டில் இந்த கரண்ட்டுங்கிற லிஸ்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு கே டைம்ஸ், ஏன்னா அந்த ரிசல்ட் வந்து ஃபிக்ஸ்டாக கே சைஸ் இருக்கும். சப்செட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப் டு என்னங்கிறனால நம்ம என்னு வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து கேங்கிறனால கே இன்ட்டு காம்பினேஷன் ஆஃப் 4,2. தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இதே தான். ஸோ அவுட்புட்டுக்கு நமக்கு வந்து இத்தனை டைம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா, 4,2 வரைக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் 4,2 எப்படின்னா, ஸோ 4C2 அப்படின்னு நம்ம போடும் கரெக்டாக. ஸோ இதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக சால்வ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், 4 இன்ட்டு 3 தென் வந்து 1 இன்ட்டு 2 இப்படி போட்டு சால்வ் பண்ணுவோமா. ஸோ 2 இதெல்லாம் கிராஸ் பண்ணால் 2 இன்ட்டு 3 அப்போ 6 வரும். ஸோ நமக்கு வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கா, 1 2 3 4 5 6. ஸோ வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காம்பினேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அத்தனை டைம் காம்ப்ளெக்ஸிட்டி தான் நமக்கு எடுத்திருக்கு. ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த கம்பைனிங்கிற ஃபங்க்ஷனை பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கே சைஸ் கரண்ட் வரும்போது மட்டும் ரிசல்ட் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் ஒரு எலமெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு 19 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன், ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.